ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான பூண்டு இட்லி மிளகாய் பொடி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி தோசை கூடவும் சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது கூடவே மாவு அரைக்கவும் வேணாம், புளிக்க வைக்கவும் வேணாம். ஒரு நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியான பூண்டு பொடி தோசையும் தயார் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பூண்டு இட்லி மிளகாய் பொடி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல பூண்டு வறுத்துக்கலாம். இந்த சைஸில் 2 பூண்டு எடுத்துக்கிறேன். இது நாட்டு பூண்டு. இதில் சின்னதாக காரமும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. பூண்டு பொடியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சைஸில் இருக்க மலை பூண்டு இதை விட வாசனையும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் பூண்டு பொடி தயார் பண்ணுறதுக்கு நாட்டு பூண்டே எடுத்துக்கோங்க. அது ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதோட தோல்லாம் நீக்கிட்டு ஒன்றும் பதிகமாக நான் இடிச்சுக்கிட்டேன். நீங்கள் தோலோடே கூட இடித்து எடுத்துக்கலாம். இதோட அளவு 1/4 கப் இருக்குது. பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும், அதிகமாக வேணாம். சூடான பிறகு இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு கைவிடாமல் கிளறி விடுங்க. முதல்ல பூண்டோட ஈரப்பதம் மட்டும் அடியில் பிடிக்கும். நல்லா கிளறி கிளறி விட்டு வறுத்துக்கிறணும். அதனால தாங்க எண்ணெயும் சேர்த்துருக்கோம். செவக்க வறுத்துக்கிறணும், கறியிடக்கூடாது, கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வறுபட்டு செவந்து வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறணும். பூண்டை வறுத்த உடனே சூட்டில் பதப்பதன்னு இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலே சூடு ஆறின பிறகு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக மாறிடும். இனி அடுத்ததாக அந்த பேனில் இருக்க எண்ணெயெல்லாம் டிஷ்யூ வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துடணும். தலை தட்டிட்டு 1 கப் உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் உள்ள உளுந்து இல்லை தோல் இல்லாத உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு நல்லா செவந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கிறணும். கருகிடக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்துலேருந்து நல்ல கமகமன்னு வாசனை வருது. செவக்கவும் வறுத்தாச்சு. இந்தளவு வறுபட்டா போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதோட சூடு ஆறட்டுங்க. அடுத்த பொருளை வறுத்துக்கலாம். 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து எடுத்த கப்லேயே பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறணும். இதையும் உளுத்த பருப்பு போலவே செவக்க வறுத்துக்கோங்க. இது சட்டுன்னு கருகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறணும். இப்போ பருப்பெல்லாம் வறுபட்டு செவந்துருச்சு. இந்தளவு போதும். இதையும் உளுந்து வறுத்து வச்ச பிளேட்லேயே மாற்றிடலாம். அடுத்ததாக 1/4 கப் சாதம் வைக்கிற அரிசி, அதாவது பொன்னி அரிசி சேர்த்துக்கிறேங்க. அரிசி வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராகவும் சூப்பரான டேஸ்ட்லையும் இருக்குங்க. இதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறணும். அரிசி சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஹீட் ஆனோடனே படபடன்னு பொரிஞ்சிடும். இப்போ இந்த பக்குவத்தில் வறுத்தாச்சு. இன்னும் ஹீட்டில் இருந்தால் சட்டுன்னு கருகும். இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பேன் சூடாக தான் இருக்குது. உடனே பொரியும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. டார்க் கலரில் மாறிச்சுன்னா கடுத்த டேஸ்ட் வரும். லேசாக பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ரெண்டையும் கிளறி விடுங்க. மிளகுல லேசாக ஹீட் ஏறினா போதும், பொரிய வேணாம். இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஈரப்பதம் போகிற அளவு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக பொடிக்கு தேவையான 15லேருந்து 20 வத்தல் மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை முழுசாக சேர்த்து வறுக்கும் போது எல்லா பக்கமும் ஒன்று போல் வறுபட்டு வராது. அதனால 2-3 பீஸாக உடச்சி வச்சுட்டு வறுத்துக்கிறணும். அடுத்ததாக பூண்டு பொடிக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கிறணும். பருப்போட அளவை பார்த்து அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது, கைப்பு டேஸ்ட் வந்துடும். அதிகமாக தேவைப்படாது. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஈரப்பதம் போக நல்லா வறுத்துட்டு கூடவே வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உப்பு கூட சேர்க்கும் போது வத்தல் மிளகாயிலேருந்து நெடி அடிக்காமல் இருக்குங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று போல் வறுத்துக்கிறணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை பருப்பு கூட ஒன்று சேர்க்கக்கூடாது, தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. இதோட சூடு ஆறின பிறகு அரைச்சிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த வத்தல் மிளகாய் உப்பு சேர்த்து எந்தளவு முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ இந்தளவு அரைச்சாச்சு. இனி அடுத்ததாக வறுத்த பருப்பு, அரிசி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டேங்க. உங்களுக்கு ஏற்ற டெக்ஸ்டரில் நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கிறிஸ்பியாக வறுத்த பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறணும். அவ்வளோதாங்க, பூண்டு மிளகாய் பொடி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக 1 மினிட் கிறிஸ்பியான பொடி தோசை ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 1 கப் அளவில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்ல நைஸான இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அளந்த கப்லேயே 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1/4 கப் அவல் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு அடுத்ததாக 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க. லேசான புளிப்பு உள்ள தயிர் சேர்த்துக்கோங்க.
கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா பொடி சேர்த்துக்கிறேன். உடனடியாக தோசை செய்கிறதுனால தான் சோடா பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் மாவை நல்லா அரைச்சிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு கூட தோசை ஊற்றலாம். லாஸ்ட்டாக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி வேணாம். தயிர் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்குலையும் தண்ணி பதம் இருக்குது, அதனால கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்சாச்சு. அவ்வளோதான், தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலில் மாற்றிட்டு இனி கொஞ்ச நேரம் கூட லேட் ஆகாமல் உடனே தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டேன். நான் 2 கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக சுற்றி விடுறேன். உடனே எண்ணெய் சேர்க்காம 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பாதிளவு தோசை வெந்த பிறகு நெய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். பொடி தோசைங்கிறதுனால நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நம்மளோட விருப்பப்படி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பூண்டு மிளகாய் பொடி எல்லா பக்கமும் சுற்றி தூவி விடணும். நமக்கு தேவைப்படுற அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். நான் திருப்பியெல்லாம் விடல, உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பி விட்டுக்கோங்க. நெய்யும் தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் கிறிஸ்பியான பூண்டு பொடி தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது பூண்டோட வாசனையோட வெறுமனை அப்படியே சாப்பிடலாங்க, சட்னி கூட வேணாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.